அஸ்ட்ரானமி வேறு, அஸ்ட்ராலஜி வேறு என்று ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க ராசி கட்டத்தை போட்டுவோம். ஆன்லைன் மாணவர்களுக்கு தெரியுதா? இது சந்திரனுடைய வீடு, இது சூரியனுடைய வீடு. ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் பரவாயில்ல. 12 ராசி கட்டத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். சார் 12 ராசியை மனப்பாடம் பண்ணுமா? மனப்பாடம் பண்ண வேணும். கோள்கள் மனப்பாடம் பண்ணுமா? வேண்டியதில்லை. 27 நட்சத்திரங்கள் மனப்பாடமே பண்ண வேண்டியதில்லை. இவை எல்லாம் அனைத்தையும் பயன்பட துவங்கி விட்டாலே பயன்படுத்த மிக இயல்பாக நாம உள்ள போய் ஸ்டோர் ஆயிடும். நமக்கு போய் விதியில போய் சேரணும். அதுதான் புதிய விதியை ஏற்படுத்த வேண்டும். அப்ப விதியில இப்ப இந்த ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒரு ஓனர்ஷிப் இருக்கிறாங்க. 12 வீடுகளுக்கும் 12 கோள்களுடைய ஆதிக்கம் இருக்கிறது. இப்ப இதுல மிக முக்கியமான கோள்களுடைய ஆதிக்கம் சூரியனுடைய வீடு, சந்திரனுடைய வீடு. இப்ப சூரியனுடைய பிம்பம் தான் சந்திரன். அறிவியல் அதை ஏற்றுக்கொள்ளுது இல்லையா? சூரியனுடைய பிம்பம் தான் சந்திரன். சூரியன் கண்ணாடிங்க. சூரியனுடைய கிட்ட இருந்து ஒளியை வாங்கி இது இரவு நேரத்துல கொடுக்குற அது ஒரு விண்மீன். அப்ப எது பூமி? இதுதான் பூமி. பூமி எங்க இருக்கு? மையமாக இருக்கிறது. பூமியினுடைய ஏஜென்டாக யார் இருக்கா? சந்திரன் இருக்கிறார். பூமியில என்ன இருக்கு? முழுமையாக நீர் நிரம்பி இருக்கிறது அல்லவா? அதனால பூமியில 70% நீர்த்தன்மை. நம்ம உடம்புல இருக்கிற மாதிரியே பூமியினுடைய ஒட்டுமொத்த பாகத்திலையும் 70% நீரால் நிரம்பி இருக்கிறது. அப்ப இதனுடைய பூமியினுடைய நேரடி பிரதிநிதி யாரு? சந்திரன் தான். இவர் சூரியனுடைய பிரதிநிதியாகவும் சந்திரன் இருக்கிறார். சூரியனுடைய ஒளியை வாங்கி பூமிக்கு நேரடியாக வழங்கக்கூடிய ஆற்றலை சந்திரன் பெற்றிருக்கிறார். இவங்க 2 பேர் தான். அப்ப சூரியனை மையமாக வைத்து பார்க்கணும். அப்ப சூரியன் என்பது மையமாக இருக்கிறார். சூரியன் வான்வெளியில எங்க இருக்கிறாங்க? சூரியன் மையமாக இருக்கிறார். சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்கு பாத்தீங்களா? அடுத்த வளையம். அடுத்த வளையத்துல 2வது வளையம். சூரியனுக்கு அடுத்த நிலையில யார் இருக்காங்கன்னா புதன் என்ற கிரகம். மெர்க்குரின்னு சொல்லுவோம். புதன் என்ற கிரகம் மெர்க்குரி. அப்ப முதல் வளையத்துல புதன் இருக்கிறார். நீங்க சூரியனுக்கு அடுத்த வீடு யாருடைய வீடு? புதனுடைய வீடு, கன்னி. இங்க கன்னி. சூரியனுடைய பிரதிநிதி தானே சந்திரன். சந்திரனுக்கு பக்கத்துல இந்த வீடு யாருடைய வீடு? மிதுனம். இப்ப புரியும் நினைக்கிறேன். அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி வேற வேற நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய புதன். இதுக்கு அடுத்து யார் இருக்கா? 2வது சூரியனுக்கு அடுத்து புதன். புதனுக்கு அடுத்து யார் வர்றா? அந்த வளையம் சுக்கிரன், வீனஸ் என்ற கிரகம். வீனஸ் என்ற கிரகம். அப்ப இங்க யார் எடுத்து இங்க யார் வர்றா? புதனுக்கு அடுத்து சுக்கிரனுடைய வீடு துலாம். சுக்கிரனுடைய வீடு துலாம். சந்திரனுக்கு அடுத்து புதன். புதனுக்கு அடுத்து இங்க யார் வருவா? அதேதான் சுக்கிரனுடைய வீடு ரிஷபம். ரிஷபம். இங்க அதுக்கு அடுத்து யார் வருவா? சுக்கிரனுக்கு அடுத்து 3வது லேயர்ல யார் வர்றானா? பூமி. நாம தான் 3வது லேயர்ல பூமி. 3வது லேயர்ல பூமி. பூமி எங்க இருக்கு? நாம இங்க இருக்கிறோம். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, எங்க விஞ்ஞானம் என்ன சொல்லுது? சூரியனை மையமாக வைத்துதான் எல்லா கோள்களும் சுற்றி வருகிறது, பிளானட் எல்லாம் சுத்தி வருது. நீங்க என்ன பூமியை சுத்தி வருதுன்னு போய் கட்டை போட்டு பேசிட்டு இருக்கீங்க சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நான் செந்தமிழ் கல்லூரியில இருக்கிறேன். நான் உங்ககிட்ட தானே பேச முடியும். என்னோடு தொடர்பு கொண்டவர்களோடு தான் பேச முடியும். நான் எங்க இருக்கிறேன்? இங்க. இப்ப நாம் எங்க இருக்கிறோமோ நம்மை சுற்றி என்ன இருக்கிறது என்பதுதான். என்னை யார் பாதிப்பா? நீங்க தான் பாதிப்பீங்க. நான் யாரை தொடர்பு கொள்ள முடியும்? உங்களை தொடர்பு கொள்ள முடியும். நீங்கள் யாரை தொடர்பு கொள்ள முடியும்? என்னை தொடர்பு கொள்ள முடியும். அப்ப நான் மையமாக இருக்கிறேன். என்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பார்ப்பதுதான் ஜோதிடம். அப்ப நான் என்பது யாரு? பூமி.
என்னை சுற்றி என்ன நடக்கிறது? என்னை சுற்றி சூரியன் இருக்கிறார், சந்திரன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார். அப்ப நான் என்னை சுற்றி எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள், நான் என்னை மையமாக வைத்துதான் பார்க்க முடியுமே தவிர, நான் சூரியன்ல போனா சூரியனை மையமா வச்சு பார்த்துக்க. சுக்கிரன்ல போய் உட்கார்ந்தேன்னா நான் நாளைக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போய் நான் குடி அமர்ந்து விட்டேன்னா செவ்வாய் குலத்துல இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இப்ப என்ன, நான் ஜாதகம் எழுதணும். என்ன எழுதணும்? செவ்வாய ராசி கட்டத்துல போட முடியும்? ராசி கட்டத்துல பூமியை போடணும். இங்க போட முடியுமா? போடணும். பூமிய, செவ்வாயை எடுத்துட்டு பூமியை போடணும். அப்ப நான் செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால செவ்வாயை நான் பயன்படுத்த முடியாது. ஏன்னா நான் இருக்கிற இடம் செவ்வாய். அப்ப என்னை சுற்றி இருக்கக்கூடிய கோள்களை போட முடியும். நான் பூமியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் என்னை சுற்றி இருக்கக்கூடிய கோள்களை, எந்த கோள்கள் பூமி மீது தாக்குகிறது, எந்த கோள்கள் பூமி மீது கதிர்வீச்சை பாய்ச்சுகிறது என்பதைத்தான் நான் அறிந்து கொள்வதற்காக நான் இந்த கட்டத்தை போட்டிருக்கேன். இது என்னுடைய வரைபடம். என்னுடைய வரைபடம் நான் பிறக்கும் போது என்னுடைய வரைபடம், என்னை சுற்றி எந்த கோள்கள் இருந்தன என்பதை கண்டறிவதுதான் நம்முடைய ஜாதகம். இது எந்த அடிப்படையில் இத ஒரு வரைந்திருக்கிறார்கள், எப்படி அமைத்திருக்கிறார்கள் என்றால் நாம் அமைக்கவில்லை, இயற்கை அமைத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் கிரகங்களை நாம கண்ணால் பார்க்கலாம். சந்திரனை பார்க்கிறோம், சூரியனை பார்க்கிறோம். மற்ற கிரகங்களை எதுவரை பார்த்திருக்கோமா? பார்த்ததில்ல. நாளை காலையில ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சு பாருங்க. கிழக்கு பக்கம் கொஞ்சம் உயரத்துல இருப்பாரு, பளிச்சுன்னு மின்னிட்டு இருக்கும். யாரு? சுக்கிரன். பளிச்சுன்னு இருக்கிறது பூரா இது சுக்கிரன். அப்ப என்னை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் எது, அப்ப இது எப்படி அமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை தான் பாக்குறோம். அப்ப பூமியை நம்ம போட போறது கிடையாது, ஏன்னா பூமி இங்க சென்ட்ரல் இருக்கு. இதுக்கு அடுத்து யார் வர்றா? 4வது லேயர் செவ்வாய். 4வது லேயர் யாரு? செவ்வாய். அப்ப இந்த இடம் யாருடைய வீடு? செவ்வாயினுடைய வீடு. மாறவே மாறாது. செவ்வாய் விருச்சிகம். அப்ப இது செவ்வாயினுடைய வீடு, இது மேஷம். அப்ப 5வது லேயர் யார் வர்றா? குரு, ஜூபிட்டர். குரு என்ற கிரகம், ஜூபிட்டர் என்ற கிரகம் யார் இங்க வர்றாரு? இங்க குரு, அவருடைய ஆட்சி வீடு. இது தனுசு பேரு. இங்க யார் வருவா? அதே குரு வருவார். இது தனுசு, சாரி மீனம். ரைட். அப்ப குருவுக்கு அடுத்த லேயர் யார் வர்றா? கடைசி லேயர் தான் சனி வர்றாரு. சனி என்ற கிரகம் அடுத்த லேயர் சனி. இது மகரம், இது கும்பம். ரைட். அப்ப ராசி மண்டலத்தில் எப்படி, வான்வெளியில் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் ராசி மண்டலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சூரியனுக்கு அருகே புதன், அதற்கு அடுத்து சுக்கிரன், அதற்கு அடுத்து செவ்வாய், அதற்கு அடுத்து குரு, அதற்கு அடுத்து சனி என்ற நிலைதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஒரு எளிமையான கதை சொல்லுவோம். அப்பா அம்மா யாரு? அப்பா சூரியன், அம்மா சந்திரன். இவர்களுக்கு 6 வீடு இருந்தது. சூரியனுக்கு 6 வீடு இருந்தது, சந்திரனுக்கு 6 வீடு இருந்தது. உடனே சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் யாரு? புதன். வேகமா எனக்கு ஒரு வீடு கொடு, எனக்கு ஒரு ராஜ்யம் கொடுன்னு கேட்கும் போது சூரியன் என்ன பண்ணாரு? நான் வச்சுக்க, பக்கத்துல இருக்கிற வீட்டை வச்சுக்க. இந்த புதன் எப்படிப்பட்ட ஆளு? அண்டர் கிரவுண்ட்ல நிறைய வேலை செய்வான். அவன் என்ன பண்றான்? அப்பாவுக்கு தெரியாம அம்மாட்ட போய் எனக்கு ஒரு வீடு கொடுன்னு கேட்கிறான். உடனே தாய் எப்படிப்பட்டவ? ஏன்னா அரசன் என்றால் சூரியன், பட்ட மகிழ்ச்சி என்றால் சந்திரன், இளவரசன் என்றால் புதன். அப்ப மாணவர்கள், பாலகர்கள் இவங்கெல்லாம் புதன். அப்ப உடனே என்ன பண்றா தாய்? பக்கத்துல வச்சுக்க. இது சுக்கிரனுக்கு தெரிஞ்சு வச்சு, ஆக புதன் போய் 2 ராஜ்யத்தை வாங்கிட்டு வந்துட்டான், நம்மளும் போவோம் அப்படின்னு சுக்கிரன் போய் என்ன பண்ணிடுது? சூரியன்ட்ட போய் கேட்க, இந்தா என் கையில வச்சிருக்கிற 100 வீடு. அதே மாதிரி சுக்கிரன் போய் சந்திரன்ட்ட போய் எனக்கு ஒரு வீடு கொடு அப்படின்னு கேட்டு 2 வீடை வாங்கிட்டாங்க. சுக்கிரன் வாங்கிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே செவ்வாய் வேகமா வர்றேன் அடுத்து, ஆகா நம்ம விட்டுறக்கூடாது. அதே போல சூரியனை அப்ரோச் பண்ணி தாஜா பண்ணி ஒண்ணு வாங்கிக்கிறான், சந்திரன் டைம் பேசி ஒண்ணு வாங்கிக்கிறான்.
அதுதான் விருச்சிகம் மேஷம். பார்த்தாரு குரு, ஆகா விட்டோம்னா நம்மளையும் காலி பண்ணிடுவாங்க, நான் நல்லது செய்யறதுக்காகவாது எனக்கு வீடு வேணும். அவர் உண்மையை சொல்லி பொய் சொல்லாம சூரியன்டையும் சந்திரன்டையும் நேர்மையா 2 வீடு வாங்கிடுறாரு. சரியா? கடைசியில நொண்டி நொண்டி வர்றாரு யாரு? சனி. என்ன விட்டுறாதீங்கப்பா, கடைசி புள்ள நான் தான் கடைசி ஆள், எனக்கு கொடு அப்படின்னு. உடனே பேச்சே இல்லாம சனிக்கு கொடுத்துட்டாரு. சந்திரனும் சனிக்கு ஒரு வீடு கொடுத்தாச்சு. இப்ப எல்லாம் பார்த்துட்டு எல்லா பேரும் வாங்கிட்டாங்களே அப்படின்னு ராகு கேது வேகமா வர்றாங்க. ராகு கேது இருக்காங்கல்ல, அவங்க வேகமா வந்து எனக்கு எங்கே வீடு என்று சூரியனிடம் கேட்க, சந்திரனிடம் கேட்க திகைச்சு போய் நிக்கிறாங்க. அப்ப எல்லா வீட்டையும் கொடுத்துட்டோம்யா, எங்க கிட்ட இருக்கிறது 2 வீடு, ஒரு வீடு தான் இருக்கு, இதையும் கொடுத்துட்டோம்னா என்ன ராஜ்யம் நான் தகுதியே இல்லைன்னு தகுதி இழப்பு பண்ணிடுவாங்க. அதனால என்ன பண்றது? ஆனா இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க, வந்து கேட்டவங்களுக்கு எல்லாம் இல்லைன்னு சொல்றது இல்ல சூரியனும் சந்திரனும். அப்ப வந்துட்டீங்க, அதனால நாங்க உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா பசங்களும் எங்க கிட்ட வந்து எல்லா சொத்தையும் பறிச்சுட்டு போயிட்டாங்க, இருக்கிறது இப்ப வேற வழி இல்ல, ஆனா எங்களுக்கு சில பவர் இருக்கு, அந்த பவரை பயன்படுத்தி உனக்கு ஒரு வரம் தருகிறோம். என்ன வரம்? எந்த வீட்டுல உட்காரியோ அது உனக்கு சொந்த வீடு போ. மத்தவனுக்காவது ஒரு வீடு 2 வீடு. ராகு கேதுக்கு நீ எந்த வீட்டுல உட்காரியோ அது உன் சொந்த வீடு. அவனுடைய ஓனர்ஷிப்பை காட்டிலும், அவனுடைய ராஜ்யத்தினுடைய மன்னனை காட்டிலும் நீ ஆதிக்கம் செலுத்த முடியும், அந்த வரத்தை நான் தருகிறேன். இப்ப முடிஞ்சு வச்சா, அன்னைக்கு கொடுத்த வரம் தான் இன்னைக்கு வர மீள முடியல, அடி பின்னிட்டு இருக்கு. இதெல்லாம் கதை. ஏன் கதையாக சொல்லுவது என்றால் இதெல்லாம் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கும். அப்ப இந்த 12 வீடுகளுக்கான ஓனர் யாருன்னு புரிஞ்சிருக்கும், எப்படி இவர்கள் வந்தார்கள் என்பது புரிஞ்சுக்கும், ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கிறது என்பது புரிஞ்சுக்கும். நம்ம பிறக்கும் போது இன்னைக்கு போன உடனே ஜாதகத்தை எடுத்துருவோம். நம்ம பிறக்கும் போது எங்க உட்கார்ந்து இருக்கு, நம்ம எங்க இருக்கிறோம்? இங்கதான் இருக்கிறோம். நம்ம யாரு? இங்கதான் இருக்கிறோம், மையத்துல இருக்கிறோம், நமக்கு தெரியாது. இந்த இடத்துல இருக்கிறோம், எங்க இந்தந்த கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன செய்ய போகுது? எப்படி நம்ம எப்படி இந்த விஷயத்தை எப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்? இப்ப முக்கியமா எனக்கு பிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கும், இல்ல எனக்கு ஹிஸ்டரி தான் பிடிக்கும், எனக்கு தமிழ் தான் பிடிக்கும். எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. தமிழ் ஒருவனுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? சந்திரன் வலிமையாக இருக்கிறார்னு அர்த்தம். சூரியன் கைத்தொழில்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரொஃபஷனல் என்ன சொல்லுவோம், அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? கைத்தொழில். அதாவது தொழில் கல்வி. தொழில் கல்வி தானே. அப்ப தொழில் கல்வி, இந்த டிப்ளமோ நம்ம பண்றோம், பாலிடெக்னிக் அது இதுன்னு பண்றோம்னு வச்சுக்கோங்க, தொழில் கல்வி யார் படிப்பா? சனி ஆதிக்கம் இருப்பவன் தான் தொழில் கல்வி படிப்பான். கெமிஸ்ட்ரி, எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் சார், யாரு? சுக்கிரன். கெமிஸ்ட்ரினா ரசாயனம் தானே. சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருப்பவர் போய் கெமிஸ்ட்ரியை போய் படிப்பான். இப்படி எந்த படிப்புகளை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறதோ அதைத்தான் தேர்ந்தெடுப்போம். இன்ஜினியரிங் யாரு? சனிதான். கம்ப்யூட்டர் யாரு? சனிதான். அது புதனோடு சேர்ந்த சனி. அப்ப இது போன்ற பல்வேறு விஷயங்களை நாம எதை தேர்ந்தெடுக்கிறோம்? அப்ப நம்ம கிட்ட ஒரு தவறான கிரகம் இருக்குன்னா தவறா தேர்ந்தெடுக்கிறோம்.